தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். EPDPயினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அந்த சந்திப்பு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். அத்துடன் இன்றைய பாராளுமன்ற தூய்மையாக்கப்பட்ட சுத்தமான பாராளுமன்றத்தினுடைய முதல் நாள் அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் சம்பந்தமாக பலராலும் வியந்து பாராட்டப்படுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதையும் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். எனவே இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போவோம். EPDP கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிடியாணை இன்று நவம்பர் மாதம் 21 கொழும்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 2016 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு சம்பந்தமாகத்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கைது செய்வதற்கான இந்த பிடியாணை இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்குது. வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்பிரமணியம் மனோகரன் என்று சொல்லி, அவர் டக்ளஸ் தேவானந்தாக்கு 2 செக்குகள் கொடுத்திருக்கிறார், 2 காசோலைகள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றுமே 1 கோடி பெறுமதி. அப்போ 2 கோடி பெறுமதியான காசோலைகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த காசோலைகள் போலியான காசோலைகள், மோசடியான காசோலைகள் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதனுடைய விசாரணை இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உடல் சுயினம் காரணமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்றைய வழக்கில் கலந்து கொள்ளல. எனவே டக்ளஸ் தேவானந்தாவினுடைய வழக்கறிஞர் அவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொன்ன போதிலும் கூட அதற்குரிய போதிய அளவு ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை, போதிய ஆதாரங்களை காட்டவில்லை என கூறி நீதிமன்றம் அந்த தகவலை ஏற்க மறுத்துவிட்டது. அதனை அடுத்து உடனடியாக அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு நவம்பர் மாதம் 21 உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தினுடைய முதல் நாள் அமர்வுகள் இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவ்வளோ கால நீண்ட வரலாற்றிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படாமல் விட்டது இதுதான் முதல் தடவை 1994 ஆண்டுக்கு பிறகு. அப்படி தெரிவு செய்யப்படாமல் விட்டது மட்டுமில்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றம் ஆரம்பிக்கிற இந்த நாளில் அவரை கைது செய்யறதுக்கு கொழும்பில் இருக்கிற ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சுக்கிறது ஒன்றும் எதேச்சியாக நடந்த மாதிரி தெரியல. அதுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே எவ்வளோ காலம் கழிச்சாலும், எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் உப்பு திண்டால் தண்ணி குடிக்கணும் என்று சொல்லிவிடும். எனவே அதுதான் இப்போ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனவே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் செய்திருக்கின்றார்கள். அந்த கலந்துரையாடலினுடைய முடிவில் ஷானக்கியன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்கள் அது சம்பந்தமாக சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், அந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான தீர்வுக்கு இந்தியா வலியுறுத்தணும் என்று சொல்லி தாங்கள் பேசியதாகவும், அத்துடன் மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி தாங்கள் கேட்டதாகவும், இப்படியான சில விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக ஷானக்கியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால், தமிழர் பகுதிகளில் தற்பொழுது நடைபெறுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒரு ஆவணம் ஒன்று தயாரித்து, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று தயாரித்து அதை எதிர்காலத்தில் இந்திய தூதுவருக்கு கொடுக்க போயினமாம். அப்படி கொடுக்கறதுக்கான ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டதாம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியிட்ட இன்றைய சூழ்நிலையில் தமிழர் பகுதிகளில், இலங்கையில் தமிழர் பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தமிழ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இலங்கை தமிழரசு கட்சிக்கு தெரியாது. அது சம்பந்தமான ஆவணங்களோ தகவல்களோ தகவல் திரட்டுகளோ எதுவுமே அவையின் கையில் இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்திய தூதுவர் சந்தோஷ் அவர்கள் கேட்டிருப்பார் போல நடக்குது. இன்றைய சூழ்நிலையில் உங்களுடைய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பார் போல நடக்கு. அப்போ ஆளையால் பார்த்து முழு சிரிப்பினம், என்ன பிரச்சனையை சொல்லலாம் என்ன பிரச்சனையை சொல்லலாம் என்று சொல்லி. ஒருவேளை சந்தோஷ் அவர்கள் கேட்டாரோ தெரியாது, என்ன உங்களோட மக்கள் பெருமளவில் NPPக்கு வாக்களிச்சிருக்கணும், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருக்கணும், அப்போ உங்களோட மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல நடக்குது, மக்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார் போல நடக்கு. அதுக்கு இவியல் சொல்லியிருக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தாங்கோ, நாங்கள் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆவணம் ஒன்று தயாரித்து, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தயாரித்து அதை உங்கள்ட்ட தாரம், அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம் என்று சொல்லியிருக்கணும் போல நடக்கு. எனவே தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சி, தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி என்று சொல்லக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியிட்ட இன்றைய சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அங்கே போன அவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியலை. இனித்தான் அவைகள் அதை ஆய்வு செய்து
தகவல்களை திரட்டி என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதை கணக்கெடுத்து அதை ஒரு அறிக்கையாக ஆவணமாக எழுதி இனித்தான் கொண்டு போயிட்டு இந்திய தூதுவருக்கு கொடுக்க போயினமாம். அப்ப எந்த லட்சணத்துல இலங்கை தமிழரசு கட்சி வேலை செய்துன்னு பாருங்க. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி அவைக்கே தெரியல. எனவே இவர்கள் தான் இனி எங்களுக்காக போராடி எங்களுக்காக சண்டை பிடிச்சு எங்களுக்கு தீர்வெல்லாம் வாங்கி தந்து இவையெல்லாம் நம்பி நாங்களும் அந்த இலவு காத்த கிளி போல காத்திருந்து அந்த தீர்வு வரும் இந்த தீர்வு வரும் என்று சொல்லி காத்திருக்க இனித்தான் அவையில் பிரச்சனை என்னன்னு சொல்லி அடையாளம் காண போயினோம். சுருக்கமா சொல்ல போனா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இனித்தான் அவர்கள் ஆனா எழுத போகின்றார்கள். இனித்தான் ஆனா எழுதி இப்ப ஆவணா எழுதி இனித்தான் அதை ஆரம்பிக்க போயினோம். எனவே மக்கள் பார்த்துக்கினம் இது சரிப்பட்டு வராது, இவையில நம்பி பிரயோசனம் இல்லை என்று சொல்லி போட்டு தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவு வாக்குகளை கொண்டு போய் போட்டிருக்கணும். இந்த முறை இதுதான் நடந்திருக்கு. அடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த அந்த காட்சி இப்பொழுது எல்லா ஊடகங்களாலும் எல்லா தரப்பாலும் விதந்து பாராட்டப்படுது. அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதிலேயும் குறிப்பாக தன்னுடைய கார் கதவை தானே திறந்து கொண்டு வந்த அந்த காட்சி பலராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இப்போ நீங்க பார்க்குற இந்த படத்துல நீங்க தெளிவா பார்க்க முடியும். பொதுவா இதுக்கு முதல் ஒரு ஜனாதிபதி வாரார் என்று சொன்னா அந்த ஜனாதிபதியினுடைய வாகனத்துக்கு முன்னுக்கு ஒரு 5-6 வாகனம், பின்னுக்கு ஒரு 5-6 வாகனம், சைரன் போட்டு சத்தம் போட்டு காது கண்ணமெல்லாம் அடைக்கத்தான் பெருவினம். அதுக்கு பிறகு முப்படைகள் அது என்று சொல்லி பிட்டிய ஆரவாரமாக அந்த ராஜாதி ராஜ மார்த்தாண்ட அதுதான் சொல்லலே தவிர மிச்சம் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு எடுவாரத்தோட தான் பெருவினம். அப்படி வந்ததும் இல்லாமல் அவருடைய கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் நின்று கதவை திறந்து விடணும். இப்போ இந்த வரங்கால போன பிறகு அந்த கதவை ஒரு ஆள் பூட்டி விடணும். இப்படியான பெரிய எடுவாரங்களோடு தான் ஜனாதிபதி மேர் வாரது. இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய அந்த கார் வந்தது, அவற்றை BMW வந்தது. அதுக்கு பின்னால பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வரக்கூடிய ஒரு கார் ஒன்று வந்தது. அவ்வளவுதான். 2 காரும் மிக சர்வசாதாரணமாக வந்து முடிய ஜனாதிபதி தன்னுடைய கார் கதவை தானே திறந்து கொண்டு மிக எளிமையாக பாராளுமன்றத்துக்கு வந்த அந்த காட்சி நிறைய பேருடைய மனசை கவர்ந்திருக்குது. இவ்வளவு எளிமையாக ஜனாதிபதி இருக்கிறார் என்று சொல்லி. Right now we are awaiting the arrival of the Honorable President Anurakumara Dissanayake. Well, following the initial formalities, Parliament was temporarily suspended, and at 11:30 Honorable President Anurakumara Dissanayake will preside over the Speaker's chair and present the government's policy statement in accordance with Article 32, 4 and 33 of the Constitution. පුත්කරන ජනාධිපතිවරයා විසින් පාර්ලිමේන්තුවට පිවිසෙනු ලබන ආකාරයයි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 33 වෙනි ව්‍යවස්ථාව අනුව පාර්ලිමේන්තු සභාවාරයක් ආරම්භයේදී ஆண்டுவே பிரதிபத்தி பிரகாஷ பார்லிமென்ட். எனவே அந்த காட்சி நிறைய பேரை கவர்ந்திருக்குது. நிறைய இடங்கள்ல அது பகிர்ந்து கொள்ளப்படுது. என்ன விஷயம் என்று சொன்னா கண்ணுக்கு முன்னால மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. மிக எளிமையான அவசியமான மாற்றங்கள், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஆடம்பரங்கள், தேவையில்லாத வெட்டி பந்தாக்கள், இது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அடி அத்திவாரம் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே வழக்கம் போல நல்லதே நடக்கும் என எதிர்பார்ப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.